வணக்கம். இந்த உலகத்திலே உயிரினங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஆறறிவு படைத்த மனித ஜீவராசிகளுக்கு மட்டும் பல சொற்களை சொல்லி சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டி இருக்கின்றது. பெரியவர்களானாலும் அந்த சொல்லை நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இயல்பாகத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் சொல்லுகின்றோமோ என்பதை நம்ம தெரியாமலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே அன்றாடம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது என்ன சொல் என்றால், படி 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 என்று. படி படி என்று சொல்லப்படும் பொழுது அவைகள் உருப்படி ஆகின்றன. தாய் வளர்த்தும் பொழுது அவள் சொல்படி கேட்க சொல்கின்றாள். சமைக்கும் பொழுது அரிசியை படியில் போட சொல்கின்றாள். சம்பளம் வாங்கும் பொழுது படி வாங்கி வந்தையா என்று கேட்கிறாள். இப்படி படி என்ற சொல்படி, நிலவுப்படி, வாசற்படி, இப்படி பல வகையிலே இந்த படி என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு அது படிப்படியாக உயர்வை தருகின்றது என்பது என் மன கருத்து. உலகத்திலே நமக்கு தாய் நம்மை ஈன்றெடுத்து வளர்த்துகின்றாள். அந்த சொல்படி நாம் நடந்து கொள்ள வேண்டது முதல் படியாகும். அதற்கடுத்தபடியாக தந்தை நமக்கு நம்முடைய உடல், மனம், நம்முடைய கல்வி, அதற்கு தக்கவாறு என்ன தொழிலை செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயம் பண்ணுகிறார். அதற்கு தக்கவாறு அந்த தொழில் படியை தந்தை சொல்படி நடக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய குரு நம்முடைய கல்வியை பல வகையிலே சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த கல்வியின் படி நாம் கல்வியை நன்றாக கற்று தேர்ச்சி பெற்ற வேண்டும். இப்படி அதிகமாக நன்றவழிய படிக்கப்படும் பொழுது உமக்கு நல்ல தொழில் எப்படி கிடைக்கின்றது என்றால், நீ குருவிடம் படித்த மதிப்பெண் படி உமக்கு நல்ல தொழில் கிடைக்கின்றது. அந்த நல்ல தொழில் உமக்கு எப்படி வெற்றி கிடைக்கின்றது, வெற்றிப்படியை எப்படி அடைய வேண்டும் என்றால், உன்னுடைய முயற்சி எடுத்து சென்றோமே ஆனால் உமக்கு வெற்றிப்படி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. இந்த வெற்றிப்படி கெட்டால் மட்டும் போதாது, உன்னுடைய உயர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய தொழிலிலே நீதி நெறி தவறாமல் நல்ல படியிலே செல்லப்படும் பொழுது உமக்கு உயர்வு என்ற படி நிச்சயமாக கிடைக்கின்றது. இந்த உயர்வு உனக்கு முன்னேற்றப்படியை சேர்க்கின்றது. இந்த முன்னேற்றப்படி எப்படி கிடைக்கின்றது என்றால், நீ யாருடன் சேர்ந்து கொள்கின்றாயோ, யாருடன் சேர்ந்து உன் தொழிலை செய்கின்றாயோ, யாருடன் சேர்ந்து உன்னுடைய பல வேலைகள் செய்யப்படும் பொழுது அது முன்னேற்றம் என்ற சேர்க்கையின்படி அது உமக்கு உயர்வை தருகின்றது. இப்படியெல்லாம் பல படிகளை கடந்து உன் வாழ்க்கை படி நன்றாக இருக்க வேண்டும் என்றால், உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை என்றுமே நேசித்தபடி இருக்க வேண்டும். இந்த நேசித்தபடி இருக்கப்படும் பொழுது